2000 இந்த ஒரு இயர் தான் வந்து மோனிகா அவங்களுடைய ஒரு ஒரு ஃபிலிம் கெரியர்ல ஒரு மிக மிக முக்கியமான ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லலாம். மலேனா எஸ் அந்த ஒரு ஃபிலிம்ல தான் அவங்களுக்கு ஒரு ட்ரீம் ரோல் இருந்திருக்கும் இல்லையா? இந்த மாரி நான் ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மரா வெளிய தெரியணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த கிட்டத்தட்ட வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து பயங்கரமா ஈக்குவல் பண்ற மாரி இந்த படத்துல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பேசக்கூடிய ஒரு விஷயமா வந்து மாறியிருக்கு. அண்ட் ஆல்சோ அந்த ஃபிலிம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த ஃபிலிம்ல பெருசா இவங்களுக்கு டயலாக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான டயலாக்ஸ் இருக்காது. ரொம்ப நெறைய இடங்கள்ல இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சைலன்ட்டா, நியூட்ரலா தான் இருக்கும். அண்ட் அதுவுமே ஆக்சுவலா அந்த படத்துக்கு அவங்க ப்ளே பண்ண அந்த ஒரு கேரக்டருக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ். அண்ட் அந்த அந்த படத்தோட கதை அப்படின்னு பார்க்கும்போது, சின்ன வயசுல அவங்க ஃபேஸ் பண்ணாங்க இல்லையா? அந்த பியூட்டி வச்சுட்டு அவங்கள வந்து ட்ரோல் பண்ணாங்க. ஜஸ்ட் பிகாஸ் அவங்க அழகா இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இந்த ட்ரோல்ஸ் எல்லாம் வந்தது இல்லையா? கிட்டத்தட்ட அந்த ஃபிலிமே அந்த மாரி தான். பிகாஸ் ரொம்ப அழகா இருக்கக்கூடிய ஒருத்தவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ப்ராப்ளம்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகான ஒரு ஒரு ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஃபிலிம்ல வந்து ஐ திங்க் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அவங்க எவ்ளோ பெரிய ஒரு பெர்ஃபார்மர் அப்படிங்கிறத வந்து இந்த உலகத்துக்கு வந்து தெரியப்படுத்தின ஒரு படம் வந்து அந்த படம் மலேனா அப்படின்னு வந்து சொல்லலாம்.